தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி கிட்ட ஒரு சினிமா நண்பர் ஒருத்தர் போயிட்டு சொல்லியிருக்கார் பொழுது, சார் தேவயானி ராஜகுமாரன் கல்யாணத்துக்கு நீங்கள் போலியா அல்லது கல்யாணம் நடந்தது தெரியுமா அப்படின்னு அவர் வழக்கம் போல் ஒரு சின்ன சிரிப்பு ஒன்று சிரிச்சுட்டு, அந்த கல்யாணத்துக்கு முன்னே வந்து 6 கோடி ரூபாய் நான் வந்து மொழி எழுதியிருக்கேன் அப்படின்னாராம். வந்து அவருக்கு பக்குன்னு ஆகி போச்சா என்னங்க அப்படின்ட்டு வந்து அந்த படமே வந்து நான் அவருக்காக எடுத்த படம் தான், அந்த கல்யாணத்துக்காக எடுத்த படம் தான் அப்படின்னு விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ள ஆர்பி சௌத்ரி படாத பாடுபட்டார் வந்து. ஏன்னா ஆர்பி சௌத்ரி கிட்ட வந்து படம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆர்பி சௌத்ரிக்கே வந்து தண்ணி காட்டினவர் வந்து ராஜகுமாரன். அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் படப்பிடிப்பில் தான் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு லவ் ஆகி, அந்த லவ் பெரிய விஷயமாகி, ஒரு பக்கம் சரத்குமாரும் இன்னொரு பக்கம் விக்ரம டென்ஷன் ஆகி 2 அடி கூட சரத்குமார் போட்டதாக கூட சம்பவங்கள்லாம் பேசப்பட்டது. அப்போ வந்து பிரிண்ட் மீடியாலாம் வந்தது. என்ன காரணம்னா, ஒரு பக்கம் சரத்குமார் பெரிய ஹீரோ, இன்னொரு பக்கம் வந்து விக்ரம் வந்து சேது படம் கொடுத்துட்டு அவ்வளோ ஆஃபர் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. 2 பேரும் காலையில் போய் உட்கார வச்சுட்டு வரோம். இந்த ராஜகுமாரன் உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்டே எடுக்க மாட்டாராம். எடுக்காமல் ஆளே எங்கே கிளம்பி போயிடுவாராம். போயிட்டோன்னே இவங்க உட்காந்து ஏன்னா பெரிய ஒரு பெரிய ஹீரோவை பெரிய நடிகரை கூப்பிட்டுட்டு நீங்கள் ஷார்ட் எடுக்காமல் உட்கார வச்சுருந்தீங்கன்னா அது பெரிய அவமானம். வந்து நீங்கள் சாதாரண நடிகர் கூட வந்து சார் சும்மாவே உட்கார வச்சுட்ருக்கீங்களே, ஷார்ட் இது பண்ணும்போது கூப்பிடுங்க நாங்கள் வரோம், அது வரைக்கும் கேரவன்லேயே அல்லது வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்பாங்க. வந்து இவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன விக்ரம் என்ன சார் அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. வந்து ஒரு நாள் சரத்குமார் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாராம். எங்கேயும் அவன் டைரக்டர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டுன்னு சரத் அந்த பக்கமாக பாருங்கன்னு ஒரு தென்னந்தோப்பு காமிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தேவயானியை நிற்க வச்சுட்டு இந்த ஆங்கிளில் ஒரு போஸ் அந்த ஆங்கிளில் ஒரு போஸ்ன்னு எடுத்துக்கிட்டு வந்து என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, சார் மேடத்துக்கு நான் வந்து தனி ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு வச்சு 2 அப்பு பண்ணா கூட ஒரு சம்பவம் உண்டு. அந்த படமே வந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத காலியாகி போச்சு. அதை தான் ஆர்பி சௌத்ரி சொல்லியிருந்தாரு. அந்த படத்துக்கு வந்து 6 கோடி ரூபா பட்ஜெட்டு, செலவு 6 கோடி ரூபா. அந்த 6 கோடி ரூபாயை இவங்க கல்யாணத்துக்கு நான் மொய்யா எழுதினேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ராஜகுமாரன் இயக்குனர் ராஜகுமாரன் சொல்கிறதுக்கே நமக்கு எதுவாக ராஜகுமாரனே கூட சொல்லிடலாம் பொழுது என்னென்னா, வாய்க்கு வந்தது இல்லை தெரிஞ்சு பேசுகிறாரா, இவர் வந்து மென்டல் ஆகிட்டாரா, என்ன கன்றாவின்னு தெரியவே இல்லைங்க. வந்து கமலஹாசனை பற்றி சொல்லியிருந்தார். வந்து அவர் வந்து உலக நாயகன், ஆஸ்கார் நாயகன், என்ன வேணும் சொல்கிறீங்க நீங்கள். அவர் நடித்த படங்கள்லேயே 5 படம் தாங்க உருப்படியான படம், மீதி எல்லாம் கமர்ஷியல் படம். நீங்கள் எப்படி அவர் வந்து உலக நாயகன் ஆஸ்கார் நாயகன் சொல்லலான்ட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னார். சரி ஓகே, இவர் கமலை வந்து இவர் ஒரு பார்வையில் பார்க்குறாரு, இவர் ரஜினி ரசிகரோ அல்லது வேறு யாரோட ரசிகரோ பொழுது இல்லை கமல்கிட்ட கதை சொல்ல போய் எங்கன்னா அவமானப்பட்டு வந்தார் என்னவோ தெரியல. அந்த காண்டெல்லாம் கூட சில டைரக்டர்கள் வந்து பிற்பாடு வந்து அதை இது மாதிரி சேனல்கள் வந்து கொட்டி தீர்ப்பாங்க. அப்படியேப்பட்ட சம்பவம் பண்ணோன்னு பார்த்தா அடுத்து யாருமே எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ராமநாராயணன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 100 படங்கள் எடுத்திருக்காரு. ஆனால் அவரை விட குறைவாக வந்து விரல் வெட்டி எண்ணக்கூடிய படங்களை வந்து இயக்குனர் மகேந்திரன் எடுத்திருக்காரு. ஆனால் ஒன்று கூட படமே கிடையாது. நான் அதனால தான் அந்த படத்தையே பார்க்கல. இப்போ தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உதிரிப்பூக்கள்னு ஒரு படத்தை பார்த்தேன். என்னங்க பெரிய கதை அது. வந்து உதிரிப்பூக்கள் வந்து கிழக்கு போகும் ரயில் படத்தில் வந்து ஒரே ஒரு சின்ன பார்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது மனைவியோட தங்கை மேலே ஆசைப்படுறான் ஒருத்தன், அவளை வந்து அடைய துடிக்கிறான். இதுதான் அந்த கதை. இதை என்னவோ உலகப்படம், ஆஹா அந்த படம் இந்த படம் புகழ்ந்து தள்ளிக்கிட்டுருங்க. மகேந்திரன்லாம் ஒன்றும் ஒரு பெரிய டைரக்டர்லாம் கிடையாதுன்னு ஒன்று ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க, நான் உட்பட. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த இயக்குநர்களில் மகேந்திரன் தான் ஒருத்தர். வந்து நீங்கள் இந்த ராஜகுமாரன் தங்கப்பதக்கம் படம் பார்த்தாரா என்னன்னு தெரியல, வந்து பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். வந்து அந்த படத்துக்கு வந்து வசனம் வந்து இயக்குனர் மகேந்திரன், மறைந்த இயக்குனர் மகேந்திரன். அப்படி வந்து ஒவ்வொரு வசனமும் வந்து தெரிக்கிற மாதிரி இருக்கும். வந்து அப்படியேப்பட்ட ஒரு வசனகர்த்தா, அப்படியேப்பட்ட ஒரு படைப்பாளி. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும் தான் இன்றைக்கி வந்து சினிமாவுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து தமிழ் சினிமாவில். அது மாதிரிலாம் படம் எடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ ஒரு வேளை வந்து மகேந்திரன் நினச்சிருந்தாருன்னு வச்சுங்க, அவருடைய கொள்கை கோட்பாடை மாற்றிருந்தாருன்னா ராமநாராயணனை தாண்டி 150 படம் 200 படம் கூட டைரக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இதை சொல்கிறதுக்கு வந்து ராஜகுமாரனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. வந்து இதில் பார்க்கலன்னு சொல்கிறார். வந்து அவர் தமிழ் சினிமாவில் டைரக்டராக இருக்கிறதுக்கான என்ன அர்த்தம் இருந்ததுக்கான என்ன அர்த்தம் வந்து பார்க்கலன்னு சொல்கிறது. வந்து இன்றைக்கி நீங்கள் ஜானின்னு ஒரு படத்தை எடுத்து பாருங்கள். வந்து ரஜினி வந்து 2 கேரக்டரில் பண்ணியிருப்பார். அவ்வளோ நுணுக்கமாக எடுத்துருப்பார் அந்த படத்தை. வந்து மகேந்திரன் வந்து எங்க ரஜினிகாந்தை கே பாலச்சந்தர் சார் இன்டர்வியூ பண்ணுறாரு. தமிழ் சினிமாவோட 100ஆண்டு விழாவில் இன்டர்வியூ பண்ணுறாரு. ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு வர்றாரு. ரஜினி உனக்கு பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்றாரு கே பாலச்சந்தர். இப்போ ரஜினியோட இடத்துல வேறு யாராவது, ஏன்னா அவர் தான் அறிமுகப்படுது, வேறு யாராவது இருந்தால் சார் நீங்கள் தான் சார்
உங்களை தவிர யார் சார், நீங்கள் தான் சார் கடவுள். பாலச்சந்தர் சார் சார் என் வீட்டில் வந்து சாமியை நான் படமாக மாட்டி வச்சுருக்கேன். அவருடைய இது வீட்டில் படமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரஜினி சொல்கிற பதில்னா டைரக்டர் மகேந்திரன் அப்படின்னு வருது. கொஞ்ச நேரம் ஷாக் ஆகிடுவார். அப்போ என்ன பிடிக்காதா அவனுக்கு, உங்களையும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அப்படின்னு. நீங்கள் மகேந்திரன் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். பள்ளிக்கரணையில் தான் அவருடைய வீடு இருந்தது. ஒரு தடவை அவர் இன்டர்வியூ பண்ண ஒரு தென்னையில் உட்காந்து தான் பேசினார். அவர் ஸ்மோக் பண்ணுவார். வந்து அந்த ஸ்மோக் பண்ணுற ஸ்டைலு, அவர் காலை மடித்து உட்கார்றது, இந்த கையை இப்படி இப்படி இழுத்து விடுறது, எல்லாமே வந்து ரஜினியோட மேனரிசமாக இருந்தது. அப்புறம் ரஜினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அவரை பார்த்து இந்த மேனரிசத்தை நான் வந்து பலது காப்பி அடித்தேன் அப்படின்னு. வந்து அப்படியேப்பட்ட ஒரு டைரக்டர் இன்னைக்கு திரைப்படத்துறையில் வருகிற இயக்குநர்களுக்கு, இளம் இயக்குநர்களுக்கு திரைப்படக் கல்லூரியில் மிக முக்கியமான படமாக மகேந்திரன் அவர்கள் இயக்கிய அந்த விரல் வெட்டு எண்ணக்கூடிய, யாரும் ராஜகுமாரன் சொல்கிறாருங்களா, விரல் வெட்டு எண்ணக்கூடிய அந்த படங்கள் தான் இன்றைக்கும் வந்து ஒரு பாடமாக இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனரை இப்படி ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கு பாரதிராஜா காண்டி அவர் கண்டி இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் ரொம்ப இதுவாக. அவர் கண்டி அந்த விஷயம் பழைய பாரதிராஜா சாராக இருந்தான்னு வச்சுங்க, எழுந்து வந்து ராஜகுமாரன் பச்சுன்னு ஒரு அப்போ அப்பிட்டு போயிட்டு கம்முன்னு போய் படுத்துட்டு இருப்பார். இந்த விஷயம் கூட அவர் காதுக்கு போச்சா இல்லைன்னு தெரியல. அவ்வளோ வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு பேட்டி. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எண்ணெய் விற்கிறேன், அப்புறம் வந்து சோப்பு விற்கிறேன், நான் வாழ்க்கையில் வந்து 1 லட்ச ரூபா கூட முழுசாக சம்பாரிச்சதில்லை. சரி, இதெல்லாம் கூட அவருடைய பர்சனல். எண்ணெய் விற்கிறேன், சோப்பு விற்கிறேன், பருப்பொடி விற்கிறேன், ஏதாவது ஆன்லைனில் விற்கிறார், ஏதாவது ரைட், அது பண்ணி மாட்டோம். ஆனால் உங்களுக்கான தகுதி என்ன ராஜகுமாரன்? தேவயானி அப்படின்ற ஒரு நடிகருடைய வீட்டுக்காரர் நீங்கள். அந்த நடிகர் வீட்டுக்காரருடைய தகுதி தான் உங்களுக்கான தகுதியை வந்து நீங்கள் நீ வருவாயினன்னு ஒரு படம் தான் எடுத்தீங்க. அந்த ஒரு படம் தான் பேசுகிற படமாக இருந்தது. வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா இயக்குனராக உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? வந்து நீங்கள் வந்து மகேந்திரன் படத்தை வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வந்து இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? தேவயானி ஒரு தடவை ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம்னு ஒரு படம். அந்த படத்தில் சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பார். அதில் நடிச்சிருப்பார். ஒரு ட்ரெயினில் ராஜ் அப்படின்னு வந்து பிறந்து ஒரு இது மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்காரரை வந்து அவமானப்படுத்திட்டார் சந்தானம், எங்கள் வீட்டுக்காரரை அசிங்கப்படுத்திட்டாரு, எங்கள் திட்டமிட்டு எங்கள் வீட்டுக்காரரை வந்து அந்த மாதிரி கேரக்டரில் நடிக்க வச்சுட்டாரு, ஆச்சா போச்சா, அவரை ஏமாற்றிட்டாரு, அப்படி இப்படின்னு ஒரு பேட்டி சொல்லி மேடையில் எங்கே பேசின பிறகு எல்லாருக்கும் பெரிய ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா ராஜகுமார் வந்து சினிமாவுக்கு இப்போ தான் வந்து அந்தியூர்லேருந்து புதுசாக வந்திருக்கு, இப்போ தான் வந்து வந்திருக்கிற ஆர்டிஸ்டா, இல்லை வந்து புதுமுக நடிகராக அவர் வந்து அவரை வந்து ஏமாற்றிட்டாரு, சந்தானம் வந்து இது பண்ணிட்டா. அப்புறம் சந்தானம் ஒரு பதில் சொன்னார். வந்து ஏங்க அந்த படத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு அவர்கிட்ட ஸ்கிரிப்டும் டைலாக்கும் கையில் கொடுத்து படிங்கன்னோம். ஒருவேளை அவருக்கு கேலி சித்திரமா, அவரை வந்து அவமானப்படுத்துகிறோமா, அவரை ட்ரோல் பண்ணுற மாதிரியான அந்த காட்சி இருந்திருந்தா அவர் இதை பண்ண முடியாதுன்னு வச்சுட்டு கிளம்பி போயிருக்க வேண்டியது தானே. என்னங்க ஒரு டைரக்டர் ஒரு அடிப்படையில். ரெண்டாவது அந்த கெட்டப்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வந்து அதெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும்? வந்து அந்த கெட்டப்லாம் பார்த்த பிறகு வந்து இதை வந்து சந்தானமே சொல்லியிருப்பார். இன்னொரு விஷயம், அந்த படத்தில் நடித்ததுக்காக கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா கொடுத்துருவோம் ராஜகுமாரனுக்கு அப்படின்னு. இதெல்லாம் என்னென்னு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. வந்து வாய்க்கு வந்தது ஒரு டைரக்டர் எப்படியாப்பட்ட விமர்சனம் பண்ணி பேசுகிறத எந்த விதத்தில் இது வந்து நியாயம்னு தெரியவே இல்லை எனக்கு. வந்து உண்மையிலே வந்து ஒரு தடவை எனக்கு டைரக்டர் பேரரசு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி, பாலு சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு சார், எப்படி சார் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசின ஒரு வீடியோவுக்காக பேசிக்கிட்டே இருந்தார். நல்லா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து இந்த ஃபீல்டை கிளியர் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுகிறப்ப நான்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு, சார் நம்ம ராஜகுமாரன் சாரை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தீங்க, என்ன இருந்தாலும் ஒரு டைரக்டர் அப்படின்னா. அப்படியா சார்? ஆமாம் சார், இல்லை ஒரு நண்பர் பார்த்துட்டு வந்து சொன்னாருங்க, அதனால தான் பேசினேன். ஓகே சார். இல்லை சார், என்ன இருந்தாலும் டைரக்டர் அப்படின்னு. என்ன சம்பவம்னா, நான் அந்த வீடியோவில் பேசுறது, ராஜகுமாருக்கு திருமணமாகி கொஞ்ச நாள் கடுத்து யாரோ ஒரு சினிமாக்காரர், ஒரு டைரக்டரோ யாரோ ஒருத்தர் அவரை பார்க்க போயிருக்காங்க, வீட்டுக்கு போயிருக்காங்க. போனவுடனே ஒரு அம்பாரி துணி எடுத்து போட்டு அவர் துவச்சிக்கிட்டு இருந்தாராங்க. அது வாஷிங் மிஷினில் கூட அவர் பாட்டுன்னு துவச்சிக்கிட்டே இருந்தாரா. இவர் வந்தது கூட கவலையே பண்ணலையா. வந்து அவர் பாட்டுன்னு எடுத்து புடவை பாவாடை எல்லாத்தையும் சோப்பு போட்டு அவர் பாட்டுன்னு துவச்சிக்கிட்டு இருந்தாராம். அது என்னென்னா, ஒரு பெரிய நடிகை ரைட்டு, அந்த நடிகை நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க. ஏன்னா அந்த திருமணம் நடந்தபோது பல பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வந்து அந்த கல்யாணம் நடந்தபோது வந்து அநேகமாக வந்து ஒரு வாரத்தில் வேறு மாதிரியான செய்திகள் வரும். இல்லது வந்து ராஜகுமாரனுக்கு இவங்களுக்கும் வந்து விவாகரத்து ஆகிடும், இப்படிலாம் வந்து இதுவாச்சு. ஆனால் நல்லபடியாக கிட்டத்தட்ட 2001 திருமணம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நீடோடி வாழ்க. வந்து
அந்த சமயத்தில் அந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தாருன்னா அவர் வந்து பார்த்து சொல்லிட்டு இருந்தாப்புல என்கிட்ட. அதை ஒரு வீடியோவில் இதுவாக சொன்னபோது இவர் பேரரசு நான் சொன்னது, சார் அவர் ஒரு டைரக்டர், நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, அது ஒரு இதுவாக சொன்னேன், நீங்கள் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நாம் என்ன சொன்னோம்னா அவ்வளோ அன்னோன்யமாக இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். ஆனால் இது இப்போ கேட்கும்பொழுது இப்படிலாம் பார்க்கும்பொழுது அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்கலாம் போல தோணுது வந்து. ரெண்டாவது ஒரு விஷயம் திரும்ப சொல்கிறது தான் வந்து, அந்த நேரத்தில் ராஜகுமாரனுக்கு சிங்கமுத்துவும் இயக்குனர் விக்ரமணனும் இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கு வந்து. சிங்கமுத்து கூட ஒரு இதில் சொல்லியிருந்தார், என்கிட்ட கூட ஒரு தடவை பேசியிருந்தார். ஃபோன் அடித்து திருத்தணி வரைக்கும் போனோம் வா அப்படின்னு சொன்னார். நான் திருத்தணி வரைக்கும் போனால் இந்த பிள்ளையை கூட்டின்னு வந்துட்டாப்புல ராஜகுமாரன். கூட்டின்னு வந்து அங்கே தாலி கட்ட ஆரம்பித்து தேவயானியோட அம்மா வந்து ஒரு 20-25 அடியாளுங்களை கூப்பிட்டு உருட்டு கடியோடு எடுத்துன்னு திருத்தணிக்கே மலை மேலே ஏறி வந்துட்ட பிறகு நாங்கள் தப்பிச்சோம் போயிடுச்சுன்னு ஓடி வந்து ஒரு வழியாக இதுக்கு சரியான பாதுகாப்பு யாருன்னா விக்ரமன் சாரில் வீட்டில் வந்து அவங்கள விட்டுட்டு அவர் வந்து பேசி பஞ்சாயத்து பேசி பிரிவுங்கள்லாம் கூப்பிட்டு நடந்து போச்சுங்க, உங்கள் பிள்ளைய நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவார், அவரும் ஒரு இயக்குனர், என்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தார், என்னை நம்பி கொடுங்க, நான் கேரண்டி கையெழுத்து போடுறேன்னு சொல்லி விக்ரமன் தான் அவருக்கு முதல் இதுவாக இருந்தது வந்து. ரெண்டாவது விக்ரமன் அசோக் நகரில் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் விக்ரமன் வீட்டுக்கு எதிர் வீடு தாங்க இவர் வீடு. விக்ரமன் வீடு வந்து வீட்டில் வந்து புது வசந்தம்னு எழுதியிருக்கோம். ராஜகுமாரன் தேவயானி வீட்டில் வந்து கமலின்னு எழுதியிருக்கோம். கமலி வந்து காதல் கோட்டையோடைய கேரக்டர் பேர் வந்து தேவயானி பேர். அப்படி விக்ரமனும் சிங்கமுத்தும் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயிருக்கு வந்து. அதெல்லாம் விடுங்க. நீங்கள் வந்து ஒரு படைப்பாளி, ஒரு இயக்குனர். நீங்கள் இயக்குனர் விக்ரமன் அவர்களிடம் உதவி இயக்குனர் இருந்தவர் வந்து. நீங்கள் அந்தியூர்ன்ற ஒரு ஊர் பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடையிறதுக்கு எவ்வளோ பெரிய போராடி இருப்பீங்க. ஆனால் வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சதுன்னு ஒரு டைரக்டர் மேலேயும் ஒரு நடிகர் மேலேயும் உலகநாயகன் சொல்கிற ஒரு கமலஹாசன் மேலேயும் உங்கள் வன்மத்தையும் வாய்க்கு வந்ததையும் பேசினா அது யார் பொறுத்துப்பாங்க வந்து. நியாயமாக இது வந்து. ஏன்னா எந்த புதுமுக டைரக்டர் கூட எந்த இளம் டைரக்டர் கூட நான் வந்து மகேந்திரனுடைய படங்களை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லவே மாட்டாங்க வந்து. ஆனால் நீங்கள் வந்து நான் பார்த்ததே இல்லை, அதெல்லாம் ஒரு படமாக போனா போதுன்னு நான் உதிரி பூக்கள் பார்த்தேன், அது ஒரு படமே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே மகேந்திரன் அவர்கள் இப்போ இருந்தாருன்னா ஒரு படைப்பாளியாக எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். நிச்சயம் வேதனைப்பட்டிருப்பார். நிச்சயம் இந்த விரல் நடுவில் அந்த சிகரெட்டை வச்சுக்கிட்டு அவர் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப அவருடைய ரியாக்ஷனை வேறு மாதிரி மாறி இருக்கும். அது அப்படியேப்பட்டவர். ரஜினி இன்னைக்கு வரைக்கும் மகேந்திரன் வந்து ஒரு தன்னுடைய மனசில் அவ்வளோ பெரிய உச்சத்தில் வச்சுருக்கார் வந்து. அதனால தான் அவர் உச்சத்தில் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். நீங்களாம் ஏன் படைப்பாளின்னு சொல்லிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை வந்து. இது மாதிரிலாம் பேட்டி கொடுக்குறது, இது மாதிரிலாம் இது பண்ணுறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவயானி இந்த வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் படத்தில் எங்கள் வீட்டுக்காரரை இது மாதிரி கோமாளியாக காமிச்சிட்டாங்க, சந்தானம் வந்து இதுவாக காமிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போது அதில் சொல்லியிருப்பாங்க, கடுகுன்னு ஒரு படத்தில் நடித்தார் எங்கள் வீட்டுக்காரரு, அவ்வளோ ஆகச்சிறந்த படம். அதை வந்து விஜய் மில்டன் எங்கள் வீட்டுக்காரருக்காகவே எழுதின கதை. கடுகில் வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். உண்மையிலே கடுகில் ஹீரோ கதையின் நாயகன் வந்து ராஜகுமாரன் தான். ஆனால் அதில் ஒரு கொடுமை என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த கடுகு படத்துக்கு பத்திரிகையாளர்கள் வந்து ஃபேமிலி காட்சி, ஃபேமிலி ஷோ, ஃபேமிலியோடு வந்து படம் பாருங்க, நல்லா ஞாபகம். சத்யன் தியேட்டரில் அந்த படத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, பல ஃபேமிலிகள் வந்திருந்தாங்க. அதில் ஒரு காட்சி, ஒரு வல்கரான ஒரு காட்சி ஒன்று வரும். இங்கே ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியல வந்து. இதுக்கெல்லாம் தேவயானி என்ன பதில் சொல்லுவாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு வில்லன் கேரக்டரு ஒரு பெண்ணை வந்து தவறாக பயன்படுத்துவார். அந்த காட்சி ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு டேபிள் மேலே படுக்க வச்சு, அந்த காட்சியை நீங்கள் இலைமறை காய்மறையாக எடுத்துருந்தா கூட பரவாயில்ல, டேபிள் மேலே படுக்க வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து ஏதோ ஒரு சிலுமிஷம் பண்ணுற ஒரு மிக மோசமான ஒரு காட்சியாக இருக்கும் பொழுது உடனே ஒரு டைலாக் பேசுவார் வந்து, நீ சின்ன பொண்ணு, உங்கள் அக்கா பெரிய பொண்ணு, அவளை வர சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து அந்த டேபிள் மேலே படுக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அத்தனை குடும்பங்களை வந்து நெளிஞ்சாங்க அங்கே வந்து ஃபேமிலி ஷோன்னு போட்டு. நீங்கள் 1000 சொல்லலாம், ஓடிடியில் அவ்வளோ இருக்குது, டிவியில் இவ்வளோ காட்டுறாங்க, மொபைலில் இவ்வளோ இருக்குதுன்னு வந்து. ஆனால் ஒரு ஃபேமிலி ஷோன்னு கூட்டின்னு வந்து கடுகுன்னு ஒரு படத்தை போட்டு காமிச்சு இப்படி முகம் சுளிக்க வச்ச யாராவது அந்த வாய்ப்பு இருக்கோ அந்த கடுகு படத்தை போய் பாருங்கள். முகம் சுளிக்க வச்சதுக்கு தேவயானி என்ன பதில் சொல்லுவாங்க? உங்கள் வீட்டுக்காரர் நடிச்சது தானே அது. அவருக்கு எப்படி மகேந்திரன் படங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு, இவ்வளோ மோசமான விமர்சனம் பண்ணுறதுக்கு யார் அவருக்கு ரைட்ஸ் கொடுத்தது வந்து? இதுக்கு இயக்குனர் சங்கம்லாம் ஒன்று இருக்குது வந்து. என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து? ஏதோ பேரரசு வந்து அது பேசுறதுக்கு என்கிட்ட வந்து அன்பாக தான் கேட்டார். அவர் ஒன்றும் இதுவாக கேட்கல வந்து. அவர்கிட்டே நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் வந்து. நீங்கள் வேறு யாராவது பேசியிருந்தா கூட ரைட்டு வந்து. சரி, ஒரு யூடியூபர் கூட இயக்குனர் மகேந்திரனை பற்றி பேசியிருக்கார், பேசக்கூடாது, பேசியிருந்தாருன்னா கூட பரவாயில்ல. ஒரு இயக்குனர் சங்கத்தில் இருக்குங்க, ஒரு இயக்குனர் நீங்கள் விக்ரமன் அப்படியேப்பட்ட இயக்குனர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க, தேவயானின்னு அப்படியேப்பட்ட ஒரு நடிகைக்கு வந்து கணவராக இருந்திருக்கீங்க.
உங்கள் மகள் தோ நடிக்க வராங்க, பிரசாந்த் படத்தில் நடிக்க போகிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஏங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா, இல்லை பப்ளிசிட்டிக்காக பண்ணுறீங்களா, மகேந்திரனை இழிவுபடுத்துறீங்களா? அவரை வந்து இயக்குனர் மகேந்திரன் கூட சொல்லக்கூடாது, இயக்குனர் மகேந்திரனை இழிவுபடுத்துறீங்களா? கமலஹாசனை வந்து மட்டம் தட்டுறீங்களா? நீங்கள் துணி துவைக்கிறதுக்காக லாக்கி, அதையாவது சரியாக செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.